வணக்கம். என்றும் தோழன். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோர் அசிஸ்டன்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக இன்டர்வியூ வந்து டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ. இது வந்து திருச்சியில் நடக்குது. வர்ற 7ஆம் தேதி, அடுத்தது 8ஆம் தேதி, 2 நாள் நடக்குது. இது கொஞ்சம் ஹியூஜ் ரெக்குயர்மெண்ட் தான். ஒரு 150 மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. மெயினாக சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் தான் வேணும். இதில் வந்து மேஜர் பார்ட் அவங்கள எதிர்பார்க்குறது இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரல் நாலேஜாக இந்த ஆன்லைன் புக்கிங் பற்றின ஒரு சில டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். அந்த காமர்ஸில் இப்போ ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஆர்டர் புக் பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து என்ன பொருள் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த பொருள் எங்கே டிஸ்பேச் பண்ணுன்ற அந்த அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது, அந்த அட்ரஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணி நம்ம டெலிவரி டீமுக்கு இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்டோர் அசிஸ்டண்ட்டோட வேலை. ஆல்ரெடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர் பண்ண டீம் வந்து இவங்களுக்கு அந்த பில்லிங் மாதிரி ஒன்று தருவாங்க. ஸோ இந்த பொருளை நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அந்த அட்ரஸ் வந்து ஸ்டிக்கர் பண்ணி நீங்கள் வந்து டெலிவரி டீமுக்கு நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டோட வேலை. அந்த காமர்ஸில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இதே மாதிரி ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ தாராளமாக அட்டன் பண்ணலாம். நல்ல பே தராங்க. 27,500 தராங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம எதுவுமே வேலையே இல்லாமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் கூட தான், 95,000 சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஸோ அதனால் வந்து சர்வீஸ் சார்ஜ் கூட தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க, இப்போதைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த 2 வருஷம் இந்த வேலையை செஞ்சுட்டு வரலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அங்கேயே வந்து அடுத்தது டீம் லீடரு அப்புறம் அந்த மாதிரி பொசிஷன்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு அந்த நாலேஜ்லாம் இருந்தால். ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் நிறையா. முதல்ல என்ட்ரி ஆகிறதுக்கு இது மட்டும் தான் இப்போ கேட்டிருக்காங்க. +2 போதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. +2 பாஸ் மஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எனி டிகிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ அட்டன் பண்ணலாம். ஸோ எனி டிகிரி அவங்க வந்து இந்த ஜாபுக்கு உங்களுக்கு நீங்கள் போக விருப்பப்பட்டால் எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் போகலாம். இந்த ஸ்டோர் அசிஸ்டன்ட் ஜாப் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர்ஸ் செய்கிற பொருளை நீங்கள் வந்து அதை கரெக்டாக பிரித்து நீங்கள் அந்த டெலிவரி டீமுக்கு கொடுக்கணும். ஓகே. இது வந்து இன்னும் ஒரு நாள் தான், இன்றைக்கி தான் ஆக்சுவலாக சொன்னாங்க. இன்னும் ஒரு நாள் தான் இன் பிட்வீன் இருக்குது. நாளைக்கு நீங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணாலும் டேரெக்டாக நான் உங்களுக்கு இன்டர்வியூ வேணும் எங்கன்னு சொல்லிடுறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து திருச்சியில் இன்டர்வியூக்கு நீங்கள் போயிடலாம். ஓகே. திருச்சியில் இருக்க கேண்டிடேட்ஸு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது 150 பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் ஒன்றா செலக்ட் ஆகலாம். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சேலரியும் நல்ல சேலரி, 27,500 ப்ளஸ் வந்து அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. இது தவிர்த்து ஓடி இருக்குது. ஓவர் டைமில் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே சம்பாதிக்கலாம். ப்ளீஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். குட் லக்.